ஏண்டா சங்கு புள்ள என்ன டிஃபனை வைப்பேன்னு பார்த்தா செக் புக்கையும் பேனாவையும் வைக்கிற. வச்சது சங்கு பிள்ளை இல்ல உங்க பிள்ளைங்க. ஏய் என்ன விஷயம்? செலவுக்கு பணம் வேணும்பா. எனக்கும் தான். என்னடா இது பொழுது விழிஞ்சா பொழுது போனா பணம் பணம்னு அரிக்கிறீங்க. அத்தை கூலிக்காரங்க மாதிரி அசிங்கமா இருக்குது. பணம் எல்லாம் இல்ல போக. ஏன்பா போன வாரம் தானே கொடுத்தாரு, அதுல மிச்சம் இல்லையா? போன வாரம்பா முழுசா 7 நாள் செலவாய் போச்சு. ஆக மொத்தத்துல 2 பேரும் சேர்ந்து எனக்கு காது குத்துறீங்க. பணத்தோட அருமை தெரியாத பயலுக. அந்த காலத்துல உனக்கா சொல்றேன், அவனுங்களுக்கு சொல்றேன். அந்த காலத்துல எங்க அப்பன் கால்லாம் கொடுக்க மூக்கால அழுவான், கடைசியில கொடுக்கவே மாட்டான். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க அப்ப ஏழை, எங்க அப்பன் கோடீஸ்வரன். நீங்க காலனா கலைஞ்சீங்கன்னு நாங்க கை செலவு கலைய முடியுமா? அட ஏன்பா பெத்த பசங்களுக்கே பாக்கெட் மணி கொடுக்காம இப்படி துரோகம் பண்றீங்க? என்னது நான் துரோகம் பண்றேனா? அட பாவிகளா, பெத்த அப்பனே ஏமாத்தி காசு பறிக்கிறீங்க, அதை விட என்னடா துரோகம் வேணா? நாங்களா கேட்டோம் இங்க வந்து பிறக்கணும்னு? நீங்க பெத்தீங்க, அதான் நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகம். என்னங்க என்ன என்னங்க என்னடி சொல்லு. நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேங்க. உப்ப கொட்டி இருக்கிற இதுதான் துரோகமா? ரசத்துல புளிய போட்டா அது துரோகன்ற. எல்லாத்துக்கும் துரோகம் துரோகன்ற. போய் கஞ்சியை கொண்டா. பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் கோலமயில் போல் ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா. யார் யாரு? என்ன பொம்பளை மாதிரி கொலுசு போட்டு வந்துருக்க? யார் யாரு? வெறும் தட்டியா நடந்து வரோம். நான் தான் செல்வி. நான் ஒரு கல்யாணமா ஒரு ஆம்பளை குளிச்சுன்னு சொல்ல கப்புன்னு பூந்துட்டிய. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பால வந்துட்டேன்னா அசிங்கமாயிட்டு இருக்கும். பாப்பா ஏன் சும்மா ஏன் கோசம் போட்டு நிக்கிற? ஊட்டாண்ட குளிச்சுனிக்கு சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு. மறுப்பு இதுலமே எங்க குளிக்கிறது? அதான் இங்க வந்துட்டேன். மறுப்புக்கு நானா கச்சேன்? இந்த கரியவானா நான் போறேன். ஏன் சிலுத்துக்கிற? குடுக்கால் தட்டி வச்சிருக்கல, நீ அப்படிக்கா குளிச்சுக்க, நான் இப்படிக்கா குளிச்சுக்க. சரியான பயந்தாங்குழியா கீரிய. பயந்தாங்குழியா? எனக்கு நான் பயம். மாமா ருஸ்தும் தெரியுதா? ஐயோ தெரியுதே. நீ நாங்கடா இது சட்டு புட்டு குளிச்சுட்டு போமா. சரி நாமா தண்ணி பயங்கர சூடாடுதே, எட்டு மேல ஊட்டின்னு வெந்துட போகுது. ஐயோ அறிவு கட்ட வடி வேலை வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார் கூட பேசுனீங்க? என் மனசாட்சி கூட தான். வாட்டர் ஆட்டா இருக்குதுன்னு வார்னிங் கொடுக்கலாம். நான் வானாந்து பாத்துமா. ஐயோ கேப்பா இருப்பையா வடிவேலு, பெரிய மனுஷ மாதிரி பேசி பிளகா வேலை பண்றியே. இப்ப என்னையா சொல்லுது மனசாட்சி? அது 1000 சொல்லும், மனசுக்குள்ள 1000 போராட்டம். அதெல்லாம் ஒண்ணுக்கு எதுக்கு? கம்முன்னு குளிச்சுட்டு போறியா நீ? ஐயோ என்னம்மா சொன்னீங்களே சொல்ல. ஐயோ இந்த பக்கம் தொட்டி, அந்த பக்கம் தட்டி. ஐயோ என் சட்டி. சரி 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 மயக்கமா வருதுன்னா ஒரு இடமா கொண்டுத்தால. இங்க ஓகேயா? ஓகே ஐயோ வெந்துற போது. எந்திரிமா, எந்திரி எந்திரியா. என்ன மாட்டிச்சா? எதுக்கு கண்ண முடியா? இல்லைங்க குட்டி ஒண்ணு தொட்டில மாட்டிக்கிச்சு. தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க. என்ன பேசுறாங்க பாத்தியா? ஒரு நாளைக்கு என் பேரை கெட்டு போச்சா? நீ என்ன எனக்கு ஒரு வாயில கட்டிக்கிறேன்னு சொன்னா என் லைஃபே டேமேஜ் பண்ணிட்டியா? பேரை கெட்டு போச்சா? அதான் கெட்டு போச்சுல, என்ன கண்ணாலம் கட்டிக்க. இந்த கரியவானா என் தங்கச்சி கல்யாணம் ஆகாத அதை பத்தி பேசுறதா இல்ல. அது கண்ணால ஆனதுக்கு அப்புறம் என்ன கட்டிக்கிறியா? அது அப்பால பாத்துக்கலாம். இப்ப நான் வர்றேன். இங்க குந்தி இருக்காடா, ஆளை விட்டு ஒச்சி எடுத்துட்டு போக சொல்றேன். உன்னால நான் குளிக்காத இருக்கிறேன். தப்புயா, உன்னால நான் குளிக்காம இருக்கணும், அதான் ரைட்டு. அது எப்படியா? இந்த வீட்டுல வச்சது வச்ச இடத்துல இருக்காது. மஞ்ச சொக்காய காணும். தங்கச்சி ஆசையா வளர்த்து அது எங்க போய் மேஞ்சிட்டு இருக்குது.
தெரியும் வந்துட்டியா? இந்த தபாவனை விடுறது இல்ல, கட்டைக்கு கட்டதான் கரெக்ட். யார் பாட்டி? ஐயோ தங்கச்சி, ஐயோ தங்கச்சி, ஐயோ கரண்ட கால் வரல அவுத்து விட்டா அழகா தொங்குமே, எங்கம்மா போச்சு? கழுத்தோட மேஞ்சிட்டானே, என்னமா பண்ண முடிய? ஐயே சும்மா என்ன கட்டுற? இப்ப இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். மண்ணா கட்டி தம்பி பண்ண வேண்டியதெல்லாம் தங்கச்சி பண்ண வந்து நிக்கிறிய. என்ன இது? ஐயோ முடிய இறக்க வாங்க கேட்டுக்கிறேன், ஏத்தின்னு வந்து நிக்கிறிய. எந்த கடையில விட்டா சாமிக்கு ஏத்து போட்டலாம் சொல்லு. பியூட்டி பார்லர்ல. பொம்பளை தானே வெட்டினது? இல்லன்னே ஆம்பளை. ஐயோ ஐயோ ஐயோ, நீ இந்த வீட்டு படிய தாண்டி போ சொல்ற ஆட்சி மூஞ்சி திருப்பி அந்த பக்கம் வச்சிருவேன். அழுகுற வேலை எல்லாம் வச்சுன்னா அப்ப எனக்கும் அழுகு வந்துடும். ஆமா உனக்கு இப்ப என்ன முடி வெட்டினால தானே வெட்டிக்கோ, அந்த மாதிரி பேசிக்கிறதா வேணும்னால வாங்கி தரேன் வச்சுக்கோ. பாருமா எதுவுமே ஒரு லிமிட்டா இருக்கணும், இதுக்கு மேல ஏற்றிடாத முடியும். அப்பால உனக்கு அண்ணனுக்குமே வித்தியாசம் தெரியாத போடும். ஏன்பா பொழுது விடிஞ்சுமா நேரம் ஆகுது, வேலைக்கு போகாம இங்கே குந்து குடிச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா, ராத்திரி போதையில இஸ்திரி வண்டியை எங்க விட்டேன்னு தெரியல, அதுதான். சாரை கடை பக்கம் எங்கேயாவது விட்டுருப்ப, போய் தேடுப்போம். எந்திரி வா. எங்கன்னு தேடுறது? எக்ஸ்கியூஸ் மீ, மாஸ்டர் யாரு? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடண்ட். பார்த்தாலே தெரியுது. இங்க மாஸ்டர் யாரு? என்ன கேட்டீங்க? இங்க மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். நான் தான். ஓ, நீங்க தான் மாஸ்டரா? யா, ஹலோ. எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாமா? இப்பவே ட்ரெஸ் விடுங்க. வாட்? இந்த ட்ரெஸ் அவுத்துட்டு எக்ஸசைஸ் தவுண்டாப்ல ட்ரெஸ் போட்டுக்கங்க. என்ன அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு? ராணி. ராணி, ராஜாவின் பாவின் பக்கம் 36 இருக்குமா? இல்ல மாஸ்டர், என் வயசு 16. உன் வயசு இல்லமா, உன் வெயிட் 36 கேஜி இருக்காது? இல்ல மாஸ்டர், வெயிட் 46. 46 குறைச்சா கூட போய் படு. ஒரு தலைகாணி கொடுக்குறேன், கொரட்டை விட்டு தூங்கிடு. எக்ஸசைஸ் பண்ற மாதிரி படுமா. நான் மாஸ்டர், தொட்டா தப்பே இல்ல, கொஞ்சம் படக்கூடாது. காலை போடுமா, காலை போட்டியா? படு படு படுமா. 1 2 மாஸ்டரோட உதட்டுக்கிட்ட. ரமேஷ், அங்க என்ன கரெக்டா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுல மாஸ்டர், புது ஸ்டூடெண்ட் நீங்க இல்ல. புது ஸ்டூடெண்ட் உனக்கு சொல்லி கொடுக்க சொன்னாங்களா? சாரி ரமேஷ், ஸ்டூபிட். அப்போ இந்த மாஸ்டர் இல்லையா? இல்லம்மா, அவன ஒண்ணுமே ஸ்டூடெண்ட் தான். ஏன் மாஸ்டர் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் அலோ பண்றீங்க? என்னமா பண்றது? அவன் ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பையன், அவங்க அப்பா கொடுத்த பணத்துல இந்த ஜிம்மே நடக்குது. அடியாது பட்டுதா? ஏண்டி போயிட்டு வந்தது ஒரே ஒரு நாள், அதுக்குள்ள இடுப்பு வலி ஐயோ அம்மான்னு கூவின் கிடக்குறிய. நான் தான் வாத்தியார்னு ஒருத்த சொன்னா அத்த உடனே நம்பிடுறதா? வாரி வெங்கடி போச்சு. என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கினே இருக்கேன், நீ எங்கேயோ இருக்க? என்ன கேட்ட? என்ன கேட்டனா? சத்தா உனக்கு அந்த வியாதி வந்துருச்சா? என்ன வியாதி? அதான் எல்லா வயசு பொண்ணுங்களுக்கும் வர்ற வியாதிதான். ஆமா, யார் அந்த ஆளு? அதான் உன் இடுப்பு உடைச்சுவேன். யாரோ பணக்காரா, ஆள் அழகத்தான் இருக்காரு, அதுக்காக பொண்ணு பின்ன தெரியாத பொண்ண கட்டி பிடிச்சிடுறதா? அந்த ஆளை மட்டும் இன்னொரு தடவை பார்த்தேன், கண்டிப்பா கேட்பேன். எப்ப மறுபடியும் கட்டி பிடிப்பேன்னா? சீச்சி, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய், நானும் ஓஞ்சரி தாண்டி. எம்மாடி, உன் வாய் ஒண்ணு திட்டினாலும் உன் மனசு என்ன நினைக்குது எனக்கு நல்லா தெரியும்டி. அத்த விட அந்த ஆள் தொட்டா நீ உருகிட்ட. அவன் எப்படி? தெரியல. ஆளு வலிக்கு வருவான் போல் தெரியுதா இல்லையா? தெரியல. மக்கு மக்கு, ஒரு ஆளை பார்த்தா முதல்ல இத தாண்டி தெரிஞ்சுக்கணும். சரி போனா போது விடு. உன்னையும் அந்த ஆளையும் லிங்க் பண்றதுக்கு நான் அருமையான பிளான் போடுறேன். என்ன பிளான்? என்ன பிளான்? என்ன பிளான்? என்ன பிளான்? அலையாத, சொன்ன சுவாரசம் போயிடும்டி. கம்முன்னு இருந்து கவனி.